தினத்தந்தி மற்றும் விஐடி சென்னை இணைந்து வழங்கும் கல்வி கண்காட்சி 2025 திருச்சி மற்றும் சேலத்தில் அனுமதி இலவசம். சென்னையை அடுத்த பல்லாவரத்தில் நீதிமன்ற உத்தரவுப்படி ஆக்கிரமிப்பை அகற்ற சென்ற அதிகாரிகளுடன் வியாபாரிகள் வாக்குவாதம் செய்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மீரான். வணக்கம் மீரான், போராட்டக்காரர்கள் வைத்த கோரிக்கை என்ன? முழு விவரங்கள். வணக்கம். சென்னை பல்லாவரம் ரயில் நிலையம் அருகே செட்டிக்குளம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இந்த செட்டிக்குளம் பகுதியில் சர்வே எண் 372/1 மற்றும் 2, 3 ஆகிய இடங்களில் இந்த குளம் நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்ற உத்தரவு இடப்பட்டது. இந்த நிலையில இந்த நீதிமன்ற உத்தரவுப்படி அந்த பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள், பல்லாவரம் வருவாய்த்துறையினர் மற்றும் பல்லாவரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு இன்று சென்றார்கள். அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த செட்டிக்குளம் பகுதியில் 64 பேருக்கு இந்த ஆக்கிரமிப்புகளுக்காக நோட்டீஸ் ஏற்கனவே வருவாய்த்துறை சார்பில் வழங்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியை சர்க்கார் புறம்போக்கு என்ற நில வகைப்பாட்டில் இருக்கிறது. அது சர்க்கார் புறம்போக்கு கிடையாது, கிராம நத்தம் பகுதி என்று அந்த பகுதியில் இந்த வியாபாரிகள் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். இது தொடர்பான ஆதாரங்களை அவர்கள் வருவாய்த்துறையினரிடம் அளித்தார்கள். இது தொடர்பாக நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய இருப்பதாகவும் அதற்கு தங்களுக்கு அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் கோரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். இதனைத் தொடர்ந்து போலீசாருக்கும் அந்த பகுதியில் கடனடித்து வருகின்ற வியாபாரிகளுக்கும் ஒரு கடுமையான ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து ஆக்கிரமிப்பு அகற்ற வேண்டுதல் அங்கிருந்த வியாபாரிகள் மறியல் போராட்டத்தில் சாலையில் அமர்ந்து ஈடுபட்டார்கள். இதனால் அந்த பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பாக காணப்பட்டது. இந்த நிலையில் அந்த பகுதியில் 3 கடைகள் மற்றும் ஒரு வீட்டின் முகப்பு பகுதியை மட்டும் இடித்துவிட்டு அவர்களுக்கு கால அவகாசம் கொடுத்துவிட்டு அந்த வருவாய்த்துறையினர், மாநகராட்சி அதிகாரிகள், போலீசார் அங்கிருந்து கிளம்பி சென்றார்கள். இந்த சம்பவத்தின் காரணமாக அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி மீரான். தினத்தந்தி மற்றும் விஐடி சென்னை இணைந்து வழங்கும் கல்வி கண்காட்சி 2025 திருச்சி மற்றும் சேலத்தில் அனுமதி இலவசம்.